தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி 21ஆம் தேதி முதல் தேர்தல் நாளான 23ஆம் தேதி வரை அனைத்து டாஸ்மாக் மதுக்கடைகள் மற்றும் 11-11 FL2 பார்களில் மதுபான விற்பனைக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்திருந்தது. மேலும் அனைத்து மது விற்பனை கடைகளையும் அடைக்க சொல்லி உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவை மாவட்ட அன்னூர் அருகே கரியாம்பாளையம் பிள்ளையப்பம்பாளையம் செல்லும் சாலையில் விவசாய தோட்டத்தில் உள்ள ஒரு குடோனில் ஏராளமான மதுபாட்டில்கள் பதுக்கி வைத்திருப்பதாக பெரியநாயக்கன்பாளையம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு DSP செல்வத்தங்கம் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் முருகநாதன் தலைமையிலான மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் கரியாம்பாளையம் பிள்ளையப்பம்பாளையம் செல்லும் சாலையில் விவசாய தோட்டத்தில் உள்ள ஒரு குடோனில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5102 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த அன்னூர் பகுதியைச் சேர்ந்த கருணாநிதி என்பவரது மகன் குமார், காந்தி என்பவரது மகன் காளிமுத்து, முருகையா என்பவரது மகன் வீரமணி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த ஒரு இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் தேர்தலுக்காக வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக மது பாட்டில்களை மொத்தமாக வாங்கி பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து அவர்களிடம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அதேபோல் அன்னூர் அருகே உள்ள காரனூர் மாரியம்மன் கோவில் அருகே தேர்தல் விதிமுறைகளை மீறி மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்டிருந்த அக்கரை செங்கப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவரது மகன் சரவணகுமார் என்பவரையும் அன்னூர் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 56 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் அன்னூர் பகுதியில் ஏராளமான மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.